அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானானவர் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியிலையும், செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியிலையும், புதன் பகவான் எந்த மாற்றமும் இல்லாம அங்கே விருச்சகத்திலே இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியிலையும், குரு பகவான் வக்ர பெயர்ச்சியாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியும் பெயர்ச்சியாகிறார். மற்ற கிரகங்கள் அங்கெங்கே அப்படியே சனி பகவானானவர் மீனத்திலையும், ராகு பகவானானவர் கும்பத்திலையும், கேது பகவானானவர் சிம்மத்திலையும் இருக்கார். எந்த மாற்றமும் இல்லை. சோ இந்த கிரக பெயர்ச்சியினால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது. இப்ப சூரியன் பெயர்ச்சி ஆவது முன் வரையும் எந்த பாதிப்பும் இருக்காது. அரசாங்க ரீதியாகவோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். சூரியன் பெயர்ச்சி ஆகுதுன்னு சொன்னால டிசம்பர் 14, அதாவது மார்கழி மாத பலன்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லுவேன். அந்த காலகட்டத்துல அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள், ஒரு புரட்சி, இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள், அரசாங்கம் தலைகுனியும் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி செவ்வாய் பகவான் மார்கழியில வரும்போதுல வக்ர குருவின் பார்வையிலும் சனி வக்ரம் பெற்று பார்க்கும், அப்புறம் சனி நார்மலாவும் பார்க்கும். அப்படி பார்க்கும் போதுல நிச்சயம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு, ஒண்ணு காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோ, இல்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க, அதாவது அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள், சீருடை பணியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும். இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் நடக்கும். சோ இந்த அமைப்புகள் பொதுவா உலக ரீதியா இப்போ 12 ராசிகளுக்கும் அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையோ இல்ல நல்ல யோக பலன்களையும், ஏன்னா கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம்னு இருக்கு. சோ கெட்டு போற அமைப்புகளால எதுவும் ராஜயோகங்கள் எதுவும் 12 ராசிகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். சிம்மராசி என்பர்களே, டிசம்பர் 14க்கு அப்புறம் ராசியாதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்படின்னா என்ன? பொறுப்புகளும் தலைமை பண்புகளும் அதிகமாகும். ஒரு நிர்வாகத்தை எடுத்து செயல்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தன்மை வந்துடும். இன்னும் சொல்ல போனா ஒரு குடும்பத்தை தலைமை தாங்கும் பண்பு, தந்தை இருக்கும்போது தந்தை அப்பா நான் பாத்துக்கிறப்ப அப்படிங்கிற ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு பேச்சு உங்களுக்கு வரும். எல்லாத்துலயும் துணிஞ்சு இறங்குங்க. இதெல்லாம் எப்ப? டிசம்பர் 14க்கு அப்புறம். டிசம்பர் 5க்கு அப்புறம் செவ்வாய் வார்த்தை அது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, கோபம், வீம்பு, வைராக்கியம், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம். அகங்காரங்கிறதோட உங்களோட செயல்பாட்டு மேல நீங்க உறுதியா பரிபூரணமா நம்புறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சோ துணிஞ்சு இறங்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ராசியில கேது இருப்பதை மட்டும் மறக்க கூடாது, சரிங்களா? அந்த அமைப்பு எங்கேயாவது போய் ஏமாறுற மாதிரி, அதாவது உங்களோட துணிச்சல், உங்களோட தைரியம் எல்லாத்தையும் பிறர் பயன்படுத்திக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வந்துடும். சோ அதை பிறர் பயன்படுத்திக்காத மாதிரி உங்க தொழிலையும் உங்களோட செயல்பாட்டையும் எப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பாருங்க, சரிங்களா? ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறவர்களாக இருந்தால் எதிர்பாலினத்தினால் ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அது எந்த மாதிரி ஹாப்பினஸ் தான் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ராகு வழியில் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ராகு வழியில் தான் கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 8ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்துல ராகு வர்றதுனாலையும் இருக்கிறதுனாலையும் இத்தனை நாள் இருந்தது ஓகே. இப்ப 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போதுல இது ஒரு மனக்கிளர்ச்சியை தூண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மனக்கிளர்ச்சியை தூண்டும். இந்த கிளர்ச்சியானது யாருமே இங்க தப்பானவங்க இல்லை. ஆனா தப்பாக மனசை சஞ்சலப்படுத்துற அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும். இது இளம் வயதினர்களுக்கு மிக மிக ஆபத்தான காலம். பெற்றோர்கள், அதாவது பருவ வயதை அடைந்தவர்களுக்கு எதுவுமே புரியாதுங்கும் போதே நம்ம பண்றது, நம்ம கிடைக்கிறது எல்லாம் நல்லதுன்னு நினைப்பாங்க. கிடைக்கிறதெல்லாம் நல்லதுன்னு இந்த காலகட்டத்துல நினைக்க கூடாது. சோ கொஞ்சம் கவனமா இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்களிடம், பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் கொஞ்சம் நிதானமா இருங்க. பெற்றோர்களுக்கு அனைத்து விஷயங்களும் தெரியும். உங்களுக்கு எதா இருந்தாலும் பெற்றோர்கள்ட்ட பேசி எந்த ஒரு சம்பவம் உங்க மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது தப்பான வழி நடத்துற மாதிரியோ ஒண்ணும் இல்லைங்க. காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், இந்த வேகமா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போதுல கல்யாணம் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வ சாதாரணமா நடக்குங்க. சிம்மராசினருக்கு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க, திருமணம் நடக்கும்.
பெற்றோர்கள் பார்த்து பண்ணி வைக்கிறது வேற, நீங்களா ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரிக்கு தான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா ராகு இந்த காலகட்டத்தில் கடுமையா இயங்குவார் 8 மாசத்துக்கு. ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அப்ப திரும்பவும் வக்ரம் வர்ற வரை என்ன ஆகும்? சனியோட செயல்பாட்டுல ராகு பலமா செயல்படுவார்னு அர்த்தம். அப்ப எதா இருந்தாலும் சரி தப்பே இல்லை அப்படின்னு போவாரு. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. கணவன் மனைவியரா இருக்கும் பட்சத்தில் 3வது மனிதர்களால், ஆண்களாக இருந்தால் பெண்களாலோ, பெண்களாக இருந்தால் ஆண்களாலோ தான் இந்த பாதிப்பு நடக்கும். எதையுமே ஒரு நிதானத்துக்கு கொண்டு வாங்க. நிதானம் தாண்டி போகும் போதில கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல போற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. சரிங்களா? குடும்பத்துக்குள்ள 3வது மனிதர்களை விடாதீங்க. சரிங்களா? மற்றபடி உங்களோட பேச்சுவார்த்தை, பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் மாறும். பேச்சுவார்த்தை பழக்க வழக்கத்தாலே நிறைய விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட யதார்ச்சியாவே நடக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? அப்படி பயன்படுத்திக்க, அதாவது வாழ்க்கை இழந்தவர்களை பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றேன். ஏற்கனவே வாழ்க்கை இருக்கிறவங்க இன்னொரு புதுசா போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி அந்த தொழில்ல லாபம் இருக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. சரிங்களா? குழந்தைகளால ஒரு அற்புதமான பேர் கிடைக்கும் உங்களுக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் 3வது மனிதர்களாலோ, வெளிநாட்டுல இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவி பாதிப்பு ஏற்படுவதோ, அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள பெற்றோர்கள் பேச்ச கூட இந்த நேரத்துல நான் முழுமையா உங்களை கேட்க சொல்ல மாட்டேன். திருமணமாய் போனவர்களா இருந்தா பெற்றோர், உங்களோட குடும்ப வாழ்க்கைங்கிறது கணவன் மனைவி தான். அப்படி இருக்கும்போது பெற்றோர் பேச்ச கூட இந்த காலகட்டத்துல கேட்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க முடிவெடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் சூழ்நிலை இருக்கு. காரணம் என்ன? ராசியில கேது. நீங்க ஏமாறுற மாதிரி உள்ள அமைப்பு. ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய். அப்ப 9ஆம் அதிபதி கரெக்டாவும் 4ஆம் அதிபதியும் கரெக்டாவும் இருக்காங்க. ஆனா சூரியனால் அஸ்தமிக்கப்பட்ட செவ்வாய். சூரியனால் அஸ்தமிக்கப்பட்ட செவ்வாய்க்கும் போது நீங்க அவங்கள அமைக்கிறீங்க. சற்று அமைதியாயிருன்னு ஒரு தட்டு தட்டிடுவீங்க அப்பா அம்மாவை. 7ல சனி, 7ல ராகு, 8ல சனி அப்படிங்கும்போது என்ன ஆகும்? அது சுத்தமா அடி வச்சிடும். அப்படிங்கும் போதுல தவறான வழிகாட்டுதல் இந்த காலகட்டத்துல பரிபூரணமா உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் சொல்ல போனா வேலை செய்யுங்கிறதோட நீங்களே எனக்கு இப்படி போறதுதான் சரி, ஏமாந்து போறதை சந்தோஷமா ஏத்துக்குவீங்க. அப்படிங்கும் போதுல சமயத்துல டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ, இல்ல உங்களுக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ, ஏன்னா கேது பரிபூர்ணமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை செய்வார். நட்சத்திராதிபதி கேது பரிபூர்ணமா வேலை செய்வார். அப்படிங்கும்போது அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ, இல்ல டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ, இல்ல வேற என்ன சுப நிகழ்வு மாதிரி ஒண்ணு இல்லை, குழந்தைகளை விட்டு பிரிவது. அப்ப குழந்தைகளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு, இல்லாட்டி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது. மொத்தத்துல ஒரு பிரிவினை இந்த காலகட்டத்துல கொடுக்கும். குடும்பத்தை விட்டு வெளியே போற மாதிரி அமைப்பு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனம். அது சுபமா எடுத்துக்கிறதா அசுபமா எடுத்துக்கிறதான்னு எனக்கு தெரியல. மொத்தத்துல கேது வேலை செஞ்சோம், பரிபூர்ணமா இந்த காலகட்டத்துல வேலை செஞ்சோம். அதுவும் ராகுவோடு சம்பந்தப்பட்டு மலைப்பகுதிகளில் போய் வாழ்றது, இல்ல மலைப்பகுதியில இருக்கிற கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வர்றது, இல்ல குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வர்றது, சிங்கப்பூர் போறது, மலேசியா போறது, இந்த மாதிரி ரொம்ப தாண்டி போயிருக்கிற மாதிரி உள்ள அமைப்பு, இல்ல விவாகரத்து, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கேதான பரிபூர்ணமா வேலை செய்யற அமைப்பு இருக்கு. சோ விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா ஏற்படுத்திக்கிறதுனால வேலையை பாருங்க. சரிங்களா? அடுத்து பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இயல்பாவே அவங்க சந்தோஷமா இருக்கிறவங்க, ஹாப்பியா இருக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கும் போது அதை பயன்படுத்தாம இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. ஜாலியா இருப்பீங்க, லக்ஸூரியஸா வாழணும்னு நினைப்பீங்க. இன்னும் சொல்ல போனா உங்கள்கிட்ட சொந்தமா கார் இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களோட கார்ல நீங்க போயிட்டு வருவீங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களோட பணத்தை வாங்கி செலவு பண்ணுவீங்க. பிறருடைய பொருளை அபகரித்து இல்ல, அவங்களே கொடுப்பாங்க, வாங்கி பண்ணிக்குவீங்க. உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு அடுத்தவங்களோட இதை பயன்படுத்திக்குவீங்க, இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்திக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைஞ்ச பிளஸ். அதாவது இந்த டிசம்பர் மாசத்துல பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்னா இது ஒண்ணு. அதே மாதிரி வாழ்க்கையை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் 2ஆம் திருமண அமைப்பு கைகூடும். அந்த 2ஆம் திருமணமே ஒரு உச்சமான பெண். நான் என்ன ஆரம்பத்துல சொல்லிட்டேன், பிறருடைய பொருளை பயன்படுத்திக் தன்மை. அப்ப வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட்ஸ்ல வண்டி வாங்குறது, செகண்ட்ஸ்ல வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூரணமா பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும்.
பொதுவா பூர நட்சத்திரம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புதுசு அப்படின்னு தேடி போவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல இந்த டிசம்பர் மாசம் ஃபுல்லா பழசு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு தேடி போவாங்க. பழமே புதுமை என்று நண்பவர்கள். ஏன்னா பழசுதான் இந்த காலகட்டத்துல கையோட இருக்கும், விட்டு போயிடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. சோ பூர நட்சத்திரக்காரர்கள் ஒன்ஸ் என்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சுன்னா அது மாட்டிக்கிச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு பழசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தேடி போய் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் சரி, உயர்கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் சரி, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்புகளையும் சரி எல்லாமே நல்லா இருக்கு. தொழில்துறையை பொறுத்தவரையும் கூட்டாளிகளே நம்ப வேண்டாம், நம்பினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சோ நிதானமா யோசிச்சு செயல்படுறது நல்லது. சரிங்களா? அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரையும் குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. இன்னும் சொல்ல போனா மனைவியா ஏதாவது பேசினாங்கன்னா, இல்ல கணவன் ஏதாவது பேசினாங்கன்னா, உத்திர நட்சத்திரக்காரர் கணவரும் மனைவியும் ஏதாவது பேசினாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியா ஒதுங்கி போயிருங்க. நீங்க சொல்றதுதாங்க கரெக்ட், உங்கள் அளவுக்கு யாராவது பேச முடியுமா, பண்ண முடியுமா, யூ ஆர் த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அப்படி போகாம இருந்தா அதுவே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. முஸ்லிம் நண்பர்களாலோ இல்ல வெளிநாட்டு நண்பர்களாலோ இல்ல ராகு ஆதிக்கத்துக்கு, மொத்தத்துல ராகு ராகு ஆதிக்கத்துக்கு உள்ள நண்பர்கள் புதுசா அறிமுகம் ஆவாங்க. அவங்களால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். என்ன சொல்ல போனா தொழில கூட்டாளிகளா அவங்க அமையலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பிசினஸ் ரிலேட்டடா இல்ல அவங்க மூலியமா. ஏன்னா வளர்ச்சி ராகு மக்களால் உங்களுக்கு வளர்ச்சி. ராகுனாவே பெட்ரோல் பேங்க்ல இருக்கிறவங்க, கிரானைட் பிசினஸ் பண்றவங்க, அப்புறம் முஸ்லிம்ஸ் சம்பந்தப்பட்டவங்க, அப்புறம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் ராகு தான். சோ இவங்களால ஒரு மென்மேலும் வளர்ச்சி அடுத்தடுத்து அடுத்த கட்டம் அப்படின்னு போய்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லாது. அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பது வந்து சில சங்கடமான உடன் பிறந்தவர்களாலோ தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ ஒரு தடையும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தடை வருதுன்னா நிச்சயம் சந்தோஷமான செய்தி இருக்கு, சந்தோஷமான செய்தி வருதுன்னா தடை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப யார்கிட்டையும் டச்சப் வச்சு பணத்தை கொடுத்துறாதீங்க. தொழிலை பொறுத்தவரையும் ரொம்ப டச்சப் வச்சு பணத்தை கொடுத்துறாதீங்க. வளர்த்து விடுறவங்க ராகுன்ட்டேன், ஆனா அந்த வளர்ச்சியை கெடுக்கிறவங்க சுக்கிரன் தான். சோ தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புல ரொம்ப குழுக்கள் வாங்கல் பண்ணிடாதீங்க, இழந்துராதீங்க அப்படிங்கிறத சொல்றேன். மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கைகூடி வந்துச்சுன்னா முயற்சி செய்யறது நல்லது. காரணம் என்ன, ராகு 7ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாட்டு பெண் வெளியில இருந்து வர்ற, நான் சொன்ன ராகு அதிகத்துக்கு உட்பட்டது, அந்த அமைப்புகள் மூலியமா உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி ஜாதக ஜனனகால ஜாதகத்துல வர இதுதான் அமைப்புகள் தான் வழிய கோச்சார ரீதியா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிடம் கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.